வணக்கம் தோழர்களே. 1985 எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய ருசி அப்படின்ற கதையை தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த ருசி அப்படின்ற கதை ஒரு ஹோட்டல் பற்றியானது அல்லது உணவு பற்றியானது அப்படின்ற மாதிரியான நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். இது ஒரு சைவம் அசைவம் அப்படின்றத தாண்டி ஒரு உணவுன்னா என்ன, நம்ம எப்படி சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ளே எப்படி சுவையாக போகுது அப்படின்றத தட்டை அலங்கரிக்கிறதுல இருந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்து இந்த சிறுகதையை முடிக்கிறாரு. இந்த சிறுகதை எங்கேருந்து தொடங்குதுன்னா, நாளையிலேருந்து நான் ராமோஜி மெஸ்ஸில் சாப்பிட்றது கிடையாது அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறாரு பிரபஞ்சன். அப்போ கூட இருந்த வரதராஜனும் இருளாண்டியும் ஏண்டா இப்படி ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் ஓராயிரம் காரணங்கள் இருக்குது. வரதராஜன் ரொம்ப தெளிவாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பசித்த 3வது நிமிஷத்துலேயே நம்ம ரோட்டை தாண்டினா ராமோஜி மெஸ் இருக்குது, அப்படி ஒன்றும் மோசம் கிடையாது, நம்ம போனாலே போதுண்டா, ஒரு தாட்டி இலை அந்த இடத்துல இருக்கும், தஞ்சாவூர் தாட்டி இலை, அதில் போய் நம்ம உட்காந்தா போதும், வரிசையாக படையல் வச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. போகிற இடம் ஃபுல்லாக தூங்கு மூஞ்சி மரம் இருக்கும், அப்படியே நிழல்லே போயிட்டு நிழல்லே வந்துடலாம். இப்படி ஒரு அமைப்பு இந்த இடத்த தாண்டி வேறு எங்கே கிடைக்கும் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே 2 நிமிஷம் பிரபஞ்சனும் யோசிச்சுட்டு சொல்லுவார், ஆமாம் உண்மைதான், அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது, ஆனால் எனக்கு என்னவோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லுது. அதில் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கே மனசில் நிறைய விஷயங்கள் தோணுச்சு. ராம்போஜி மெஸ்ஸில் ராம்போஜி உடம்பை பேணிக்கிறதுல ஒரு பூனை மாதிரி, எவ்வளவு சூடு இருந்தாலும் தன்னோட உடம்பு அவ்வளவு சுத்தபத்தமாக வச்சுப்பார். அவருடைய அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய பாத்திரம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் நல்ல ஒரு குழந்தை மாதிரி அப்படி புதுசாக தொலைக்கி வச்ச மாதிரி இருக்கும். அப்படி பவுடர்லாம் குழந்தைய பாதுகாப்பாக அடித்து வச்சா அப்படி இருக்கும், பவுடர்லாம் போட்டு அந்த மாதிரியான ஒரு அழகாக வச்சுருப்பாங்க. ஒரு கரண்டி முதற்கொண்டு எல்லாமே சுத்தபத்தமாக இருக்கும். ராமோஜி பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வேட்டி கட்டியிருப்பார், ஒரு துண்டு போட்டிருப்பார், எவ்வளோ உடம்பு வேத்தாலும் ஒரு சொட்டு வேர்வை கூட அவர் உடம்புலேருந்து வெளியே வராது. ஒரு நாம வேற போட்டிருப்பார். நல்ல சுத்தமான ஒரு அசைவ ஓட்டல் அப்படின்னு சொல்லலாம். வஞ்சர மீனுக்கு தஞ்சாவூரில் அவரை விட்டு ஆள் ஏது அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே என் மனசில் வந்து போச்சு. ஆனாலும் பிடிக்காத காரணம் எனக்குள்ளே இருந்துச்சு. அதை தான் நான் இருளாண்டி கிட்டையும் வரதராஜன் கிட்டையும் சொன்னேன். அப்படி என்னடா பிடிக்காத காரணம் அப்படின்னாங்க. சொன்னேன், நம்ம தாட்டு இலையில் உட்கார்ந்த உடனே அப்படி மணல் குமியல் மாதிரி அப்படி சாப்பாடை வெட்டி போட்டுருவாங்க. அந்த ஆவி போகிறதுக்கு முன்னாலேயே பார்த்தோன்னா அப்படி குழம்பை அள்ளி ஊற்றுவார். ஆனால் அந்த ஆவிலே என்னை நம்ம ராமோஜி சப்புன்னு ஒரு சாத்துற மாதிரி இருக்கும். பொரியல் கூட்டு எல்லாமே அப்படியே இருக்கும், அதுக்குள்ளேயும் 2வது மூக்கரண்டியை கொண்டு வந்துட்டு போடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க, அந்த கூட்டு பொரியல் எல்லாமே ஃபஸ்ட்டே சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஊற்றின குழம்பு அந்த இலையை விட்டு ஓடுறத பிடிக்கிறதே எனக்கு பெரும் வேலையாக இருக்கும் அப்படின்லாம் வரதராஜன் கிட்டையும் இருளாண்டிக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஏண்டா ராம்போஜி என்ன உன் பொண்டாட்டியா, பார்த்து ருசி உனக்கு சமைச்சு போடுறதுக்கு பக்கத்தில் இருக்குது, 3 நிமிஷத்தில் பசித்த 3 நிமிஷத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம், இப்படி ஒரு ஹோட்டல் வேற எங்கேயாவது தேட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரிதான், ஆனால் எனக்கு அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பிடிக்கலையேன்னு சொல்லி புல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டேன். சரி, எப்படியாவது வேற ஒரு மெஸ்ஸு பார்த்து வச்சுருப்பல்ல, அதை சொல்லுன்னு கேட்டாங்க. யோசிக்காமல் ஒரு வார்த்தை சொன்னேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சை மாமி மெஸ்ஸுக்கு போய்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா அது ஒரு வெஜ்ஜு ஹோட்டல், அங்கே போயா நாக்கு சத்தம் சாப்பிட்ற மாதிரி இருக்குண்டா. இல்லை நான் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் தீர்க்கமாக. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பச்சை மாமி மெஸ்ஸில் சாப்பிட்றதுக்கான ஆளாக போனோம். தோராயமாக சொல்லணுன்னா ஒரு 6:55 இருக்கும், 7 மணி கூட ஆகலை. நாங்கள் தான் கஸ்டமர். ரேக்கில் 3 பேர் செருப்பை விட்டுட்டு போய் சாப்பிட உட்காந்தோம். வாங்கோ அப்படின்ற ஒரு சத்தம் மாமியோட அப்படி குரலில் கேட்டுச்சு. ஏதோ விருந்தாளியை கூப்பிடுவது போல் இருந்துச்சு, ரொம்ப அழகான குரல். அப்படி 3 பேர் உட்காந்த உடனே ஒரு இலையை விரித்து போட்டாங்க. அந்த இலை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு
பச்சையும் மஞ்சளும் இல்லாத ஒரு கலரு. அந்த நுனியில் தஞ்சாவூர் இலக்கின்னு இருக்கக்கூடிய ஒரு சுருள், பெண்களுடைய காதோர சுருண்டு கிடக்க சுருள் முடி மாதிரி அது இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு மேலே 2 இட்லி. நீங்களே நினச்சி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கற்பனை பண்ணி பார்த்தா சாப்பிடும்போதே உள்ள டேஸ்ட்டை விட அந்த அழகுக்குன்னு ஒரு டேஸ்ட் வந்துடும் உணவுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார், சட்னி அப்படி என்னென்ன உண்டோ பக்குவமாக ஊற்றி மெதுவாக பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த அரவணைப்பில் எந்த ஒரு வியாபாரத்தனமும் எனக்கு தெரியவே இல்லை. மாமியை பற்றி சொல்லணும். பச்சை மாமி அப்படின்றது அந்த கடையோட பேராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஊகிச்சு பார்த்தா அவங்க எப்போவுமே பச்சை புடவையில் தான் இருப்பாங்க. ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்கும். மாமியை பற்றி சொல்லணுன்னா ஒரு சிகப்பு கலர். அந்த சிகப்பு கலரை இன்னும் வர்ணனையாக சொல்லணுன்னா ஒரு குடகு மிளகாயோட ஒரு சிகப்பு. அவங்களுடைய வார்த்தை உதிக்கிறது இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் ஆரஞ்சு சொலை விழுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். 3 நாள் சாப்பிட்டோம். இருளாண்டி எப்போவுமே உணவை பற்றியான குறைகளை சொல்லிகிட்டே இருந்தான். என்னடா அது உப்பு சப்பு இல்லாமல், ஒரு காரசாரம் வேணாமா, ஏதோ பத்தியத்துக்கு வச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா. எனக்கு உணவுன்றது காரசாரம் மட்டும் கிடையாது அப்படின்றது எனக்கு மனசில் தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் வரதராஜன் கொஞ்சம் ஒரு படி மேலே போயிட்டு, இவனுக்கு மாமியை பிடிச்சிருக்கோ இல்லையோ, மாமி சாப்பாடை பிடிச்சிருக்கோ இல்லையோ, மாமியை பிடிச்சிருக்கும் போலடா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இதில் ஒரு வம்புத்தனமும் விளையாட்டுத்தனமும் தான் இருந்துச்சே ஒழிய வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாதுன்றது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. 3 நாள் கழித்து அவங்க 2 பேரும் வேறு கடையை மாற்றிக்கிட்டாங்க. சங்கர மெஸ்ஸுக்கு போயிட்டாங்க. நான் இல்லை, மாமி மெஸ்ஸில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மாமி எப்பவும் போல் அந்த எனக்குன்னு பரிமாறிட்டு காய்கறி வெட்டிக்கிட்டு இருப்பாள். தலையிலேருந்து அப்படி ஈரம் போகாமல் இருக்கிறதுக்கு தலையில் நல்லா துண்டை சுற்றி உட்காந்துருப்பாள். அந்த ஈரப்பட்டு அவள் ஜாக்கெட்டில் அப்படியே ஈரம் பொங்கி அப்படியே நிற்கும். சாப்பிடும்போது ஏதாவது பேச்சுவார்த்தை கொடுத்துட்டே இருப்பாள். மெதுவாக பொறுமையாக சாப்பிடுங்க, பாம்பு தவளை விழுங்கின மாதிரி விழுங்கி உடனே சாப்பிட்டு அப்படியே போக ஒரு அரைங்குறையமாக போகிற வாழ்க்கையெல்லாம் என்ன, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாள். மாமி கடையில் ஒரே ஒரு பொண்ணு இருந்தால், ஒரு 12 வயசு இருக்கும், கோமலா, தூரத்து உறவுக்காரி. வேறு யாரும் பார்க்குறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மாமி கடைக்கு வேலையை வச்சுட்டு அவள் தான் பார்த்துட்ருக்கா. வேறு யாரும் கிடையாது உதவிக்குன்னு சொல்லிட்டு. மாமா முன்னால் ஒரு கடையில் சரக்கு மாஸ்டராக இருந்தார், இறந்துட்டார். மாமா இருக்கும்போதே 4-5 பேருக்கு சாப்பாடு ஆக்கி போட்ட கைப்பக்குவம். இப்போ அதே கைப்பக்குவத்தில் தான் மற்றவங்களுக்கு ஆக்கி போட்டுட்ருக்கான். ஒரு நாள் எப்பவும் போல் பஸ் ஸ்டாண்டில் சைட் அடிச்சுட்டு வேகமாக போயிட்டு ரூமில் போய் நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் முடிஞ்சிட்டு அவன் வரதராஜன் நின்றுட்டு ஜட்டியை போட்டு தலை சீவிக்கிட்டு பவுட்ரு போட்டுக்கிட்டு இருந்தான். யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு ரூமில். நான் தான் போய் கதவு திறந்தேன். மாமி ஒரு வாளியோடு நின்னான். இங்கே எண்ணெய் சக்கு ஆட்டுறதுக்கு வந்தேன்டா, அதான் நீ உங்கள் ரூம் இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். திடீர்னு பார்த்தா எங்களுக்கு அரை முழுக்கவே ஒரு ஆபாசமாக தெரிஞ்சுது. அங்கங்கே ஜட்டி, அங்கங்கே பனியன், அழுக்கு லுங்கி. டக்குன்னு என் நண்பன் ஒரு லுங்கி எடுத்து கட்டிக்கிட்டான். வேகமாக இருளாண்டி போயிட்டு ஒரு பாத்திரத்தில் டீ வைக்க போனான். மாமி கேட்டா, என்னப்பா ஏதோ செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை முதல்ல வந்திருக்கீங்க, ஏதாவது கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. என்ன பண்ண போகிறேன்? டீ தான் மாமி. இல்லைடா நான் காஃபி தான் குடிப்பேன். ஆனால் இப்போ குடிக்கலடா, வேணாம் அப்படின்னா. நான் தான் சொன்னேன், உங்கள் கையால் நாங்கள் சாப்பிட்றோம், என் கையால் நீங்கள் சாப்பிடக்கூடாதான்னு கேட்டேன். பரவாயில்லடா போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிலோட ஓரத்தில் நுனியில் உட்காந்துருந்தா. ஒரு கப் காஃபி, பிளாக் காஃபி, அவ்வளோ அப்படி தான் கேட்டிருந்தா. கொடுத்தோம். அப்படி கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருந்தா. சரிடா கிளம்புற அப்படின்னா. செத்த வரையலை அப்படின்னா. நானும் பின்னால் போனேன். போகும்போது 2 வார்த்தை பேசிகிட்டே இருந்தேன். என்ன மாமி நாளைக்கு தீபாவளி அப்படின்னு சொன்னேன். ஆமாண்டா, நீ என்ன பண்ண போகிறீங்க சாப்பாட்டுக்குன்னு சொல்லி கேட்டேன். எதுவும் ஹோட்டல் எதுவும் இருக்காது, அதனால் எதாவது பழங்களும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பழம் சாப்பிடு, கிளத்தப்போ எங்கே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சிட்டு போயிட்டா. ஏதோ என்னுடைய பழைய தோழி ஞாபகப்படுத்தி இது போல் இருந்தது அந்த சம்பவம். மாமி அந்த இடத்த விட்டு போகும்போது
நான் அந்த இடத்த விட்டு நகலாமல் அப்படியே 2 நிமிஷம் நின்றுக்கிட்டே இருந்தேன். முள்ளமாக படிக்கிட்டு வந்தேன். நண்பர்கள் 2 பேரும் வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. நான் காலையில் சாப்பிட்றதுக்கு மாமி மெஸ் தான் போனேன். தெருவெங்கும் பட்டாசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. மாமி எப்பவும் போல் வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. காலைக்கும் மதியானத்துக்கும் அன்றைக்கி அங்கே தான் சாப்பிட்டேன். எப்பவும் போல் அதே உபசரிப்பு எல்லாமே. நண்பர்கள் 2 பேரும் வெளியில் கதவை போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இரவு போனேன் சாப்பிட்றதுக்கு. நைட்டு என்ன பண்ணணும்னு ஏற்கனவே மாமி கேட்டிருந்தா. ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு இல்லை உனக்கு பிடிச்சதை சொல்லுன்னு சொன்னால். எனக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்ல தெரியலை. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சது பாதி அசைவமாக இருந்துச்சு. ஆனால் மாமி அப்படி எதுவுமே கேட்கல. அசைவம் எனக்கு செய்ய தெரியாது தான், ஆனால் ருசி ஒன்றும் அசைவத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆமான்னு தான் எனக்கு தோணுச்சு. மாமி எப்பவும் போல் குழம்பு இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு சில மசியல், வாழைத்தண்டு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெஜிடேரியன்லேயே நிறைய வெரைட்டி வச்சா. அவள் வச்ச வத்த குழம்பு நல்லா கெட்டியாக இருந்துச்சு. அங்கங்கே அந்த எண்ணெய் மிதந்தது பூனை கண் மாதிரி அப்படியே மிதந்து கிடந்துச்சு. தேங்காயில் ஒரு பச்சடி வச்சுருந்தான். எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அப்படி ஒரு ருசி. 2 நிமிஷம் அவட நின்று பேசிகிட்டு இருந்தேன். உடனே கிளம்புறீங்களா அப்படின்னா. ஆமாம். சித்த மொட்டை மாடிக்கு போகிறீங்களா, காற்று வாங்கிட்டு போங்க அப்படின்னா. அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அவள் பரிமாறிட்டு இருக்கும்போதே அவளுடைய கால்களை பார்த்தேன். அந்த நகை இடுக்கில் கூட ஒரு பிட்டு அழுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருந்தேன். என்னடா காலை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னான். மாமி ஒவ்வொன்றும் வெண்டைக்காய் வரல் மாதிரி இருக்குது, பொய் சொல்லிடக்கூடாது, அதனால் அப்படியே சொல்லிட்டேன். குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு இருந்தா. கண்ணீர் மட்டும்தான் வரல அவளுக்கு. அந்தளவு சிரிச்சிட்டு இருந்தா. இப்போ நான் அந்த மொட்டை மாடிக்கு படியேறி போயிட்டுருந்தேன். ஆமாம், காலை விடியக்கூடிய சத்தத்தில் தான் எந்திரிச்சேன். அங்கங்கே யாரோ பாத்திரத்துலேருந்து தண்ணி தொளிக்கிற சத்தம் கேட்டுச்சு. மாமியை பார்த்தேன். அந்த ஒரு ஆள் மட்டும் படுக்கக்கூடிய பெட்டில் மாமி மெத்து மெத்துன்னு படுத்திருந்தா. கலைஞ்சு கிடந்த ஆடை, சரியாக எந்த ஆடை விலகி மொத்தமாக அப்படியே கிடந்துச்சு. மாமியோட ஒரு கால் தரையிலையும் 2 கைகளும் தரையில் இருந்த மாதிரி அப்படி வெள்ளை வெள்ளையாக அப்படி கிடந்துச்சு. தெரியல, மனசு ரொம்ப அலபாஞ்சுது. நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சிட்டு அப்படியே இறங்கி வந்தேன். யாரும் பார்க்கலை, யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தயக்கத்தோடு இறங்கி வந்தேன். கதவை லைட்டாக சாத்தி வச்சுட்டு செருப்பை போட்டு அப்படியே நடந்தேன். நண்பர்கள் இருந்தால் என்ன பொய் சொல்லணும்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஏதோ ஒரு லேசாக அலபாஞ்ச ஒரு எண்ணங்கள் மனசில் பெரிய பாரத்தோடு அப்படியே ரூமுக்கு நடந்து வந்தேன். ரூமை பார்த்தேன். யாருக்கிட்டே பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. என்ன ரூம் பூட்டி இருந்துச்சு. நான் போய் ரூமை திறந்துட்டு அழுக்கு தேய குளித்தேன். ஆனால் தேய்ச்சி குளித்தா மட்டும் மொத்த அழுக்கும் போயிடுமா என்ன? மனசில் ஏதோ ஒரு ஓரமாக எனக்குள்ளே இருந்த அழுக்கு தங்கிட்டு தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தேன், இந்த தப்புக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லிட்டு. ஒரு வேளை மாமியாக இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். ச்சே, எவ்வளோ கேவலமான மனசில் அடுத்தவங்க மேலே எவ்வளோ ஈஸியாக பழி சொல்லிடுது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் சட்டையும் ஒரு வேட்டியையும் கட்டிட்டு மாமி மெஸ்க்கு போனேன். செருப்பை கழட்டி போட்ட உடனே மாமி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா. தெருவெல்லாம் சுற்றி பார்த்தேன். தீபாவளி முடிஞ்ச காலை. தெருவெல்லாம் அங்கங்கே பட்டாசு வெடித்த மிச்சம் இருந்த சத்தங்களும் கிழிஞ்சி கிடந்த காகிதங்களையும் பார்த்தேன். மாமி அப்படி ஓரமாக உட்காந்துருந்து வானத்தை விரித்து பார்த்துட்டு இருந்தா. மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னேன். எதுக்குடா? இல்லை, நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சீ போடா, ஏதோ ஒரு ஆசையில் ஒரு சின்ன பையனை பயன்படுத்திக்கிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு நானே பச்சோதாபத்தில் தேடிக்கிட்டு இருக்கேன்டா, ஏன்டா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை. 2 நிமிஷம் மாமிகிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு மெல்ல நகண்டேன். அவள் விம்மி விம்மி அழுகிற சத்தம் என் காதுக்குள்ளே இன்னும் கேட்டுட்ருக்கு. நன்றி தோழர்களே. கதையை எழுத்தாளர் மாமி அழுவதோடு நிறுத்திவிட்டார்.